ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரேவதி அம்மாவை நினச்சி ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி நமக்கு செலவுக்கு 10 பைசா இல்லையே, இந்த அப்பனும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்கு இப்போதைக்கு செலவுக்கு காசு தேவை. அதனால் என்ன யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரிக்கு கால் பண்ணாலையும் எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணாலும் 2 பேரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம ரொம்ப நிறைய உதவி பண்ணியிருக்க ஆள் யார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தாங்க நம்மளுடைய மகேஷோட ஞாபகம் இந்த மகேஷ் நம்ம கையில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கியிருக்கானே, நம்மளை பிளாக்மெயில் பண்ணி இவங்க கையில் இந்த நேரத்தில் உதவி கேட்கலாம், கண்டிப்பாக பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்ன ஆஞ்சலி ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் மறந்துட்டு போல இருக்குது, நானும் உன்னெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீ பிளாக்மெயில் பண்ணுறதை விட்டுட்டுன்னு சொல்லாது, உன் கையில் இருந்த எவிடன்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி. என்ன என்கிட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் போயிடுச்சேன்? ஆமாண்டா, நீ அந்த இலக்கிய கௌதம் கையில் மாட்டி உன்னுடைய மொபைலில் இருந்த வீடியோலாம் அவங்க டெலீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இறக்கிக்கிட்டு அந்த வீடியோவால் தாண்டா என்னுடைய வாழ்க்கையை போச்சு. என்னை மிரட்டி பணம் வாங்கினது சரி, அதை ஏன்டா உன்னுடைய மொபைல் வச்சுருந்தேன், வேறு எதுலையாவது வச்சு என்னை மிரட்டி பணம் வாங்கியிருந்தேன் கூட பிரச்சனை இல்லை. போய் இந்த கௌதம் கையில் இலக்கிய கையில் மாட்டி அந்த வீடியோ அவங்ககிட்ட மாட்டி என்னை அந்த வீட்டை விட்டு கார்த்தி அடித்து வெளியே துரத்திட்டான். இதுக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே நான் உள்ளே போக முடியாது. இதுக்கு மேலே நீ என்னை பிளாக்மெயில் பண்ணாலே 10 பைசா கிடைக்காது. நான் உனக்கு நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி எவ்வளோ காசு வாங்கியிருக்கேன். நான் இப்போ இப்போ செலவுக்கே காசு இல்லாத ஒரு 5க்கும் 10க்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கேன். எனக்கு ஏதோ பார்த்து செலவுக்கு காசு கொடு மகேஷ். நான் பின்னாடி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா அந்த காசெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. உனக்கு காசு கொடுக்கல அஞ்சலி, ஆனால் நீ திரும்ப கொடுப்பியன்றது டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மகேஷ், நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ காசு தர மாட்டேறியா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி என்ன பார்க்குறேன். ஆனால் நம்மளுடைய மகேஷ் பார்த்தீங்கன்னா, உனக்கெல்லாம் சல்லி பைசா தர முடியாது போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி நமக்கு மிரட்டி பணம் வாங்கணும், நம்ம கெஞ்சி கேட்டு பணம் வாங்குற இடத்துல நம்ம கையில் 10 பைசா தெரியலையே, நம்ம எப்படி நம்மளுடைய வண்டியை ஓட்டுறது அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி யோசிக்க போகிறாங்க. கடைசியில் வேறு வழி திருவோடு எடுத்துகிட்டு நடுத்தெருவில் பிச்சை எடுத்தால் மட்டும்தான் 10 காசு பார்க்க முடியும்னு யோசிக்க போகிறாங்க. வேறு ஒரு எபிசோட இதில் தான் நடக்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.